வணக்கம் சுவாமிமார்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு இல்லை 2 பேரும் சேர்ந்து என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம எல்லோரும் சேர்ந்து மலேசியாவிலே பிக்கஸ்ட் லைட் ஷோ, அதாவது நம்ம நைட் லேம்ப் இருக்குல்ல, அந்த லைட்டு நல்லா நிறையா போட்டு ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி பண்ணுறாங்க. அதுதான் நம்ம இன்றைக்கி போய் சுற்றி பார்க்க போகிறோம். நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். உங்கள் கூட சேர்ந்து நானும் சுற்றி பார்க்க போகிறேன். வாங்க ஃபுல்லாக போய் சுற்றி பார்த்து வருவோம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா நைட்டு 9 மணி. ஆமாம், நைட்டு 9 மணி. வேலையை முடிச்சுட்டு இப்போ தான் போயிட்டு இருக்கான். போய் சுற்றி பார்த்து எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். வாங்க போகலாம். சாமிமார்களே, இப்போ பார்த்திங்கன்னா போகிற வழியில் சாப்பிட வந்தோம். இன்னும் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த கஃபே. அப்புறம் சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள். நைட் சாப்பாடு சாப்பிட்டு தெம்பாக போய் லைட் ஷோவுக்கு போவோம். இந்த கஃபே அப்படியே திரும்பி சுற்றி பாருங்கள். நல்லா ஒரு பார்க் கணக்காக பண்ணியிருக்காங்கப்பா, நல்லா இருக்குது. இதில் ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம ஒரு ஆள் தான் இருக்கும் அந்த கடையில், யாருமே வராமல் இருக்குது கடை. ஒருவேளை லேட்டானால மணி 9 தான். மணி 9 ஆயிடுச்சு. அதனால் யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. கரெக்டாக இந்த ஹோட்டலில் பார்த்திங்கன்னா சம்திங் படம் ஓடுது. கரெக்டாக என்ன டைலாக் தெரியுமா ஓடிக்கிட்டு இருக்கு? ஆஃப்டர் ஆல் நீ ஒரு விவசாயி, உனக்கு ஏன் மழை கேட்குதா? அந்த டைலாக் ஓடுது. இங்கே பாருங்கள், உள்ளே வந்துட்டான். இதான் முன்பகுதி. இதில் அப்படியே உள்ளே போவோம். டிக்கெட் ஆனால் எங்கே எடுக்கிறதுன்னு தெரியல. இவர்கிட்ட கேட்டு பார்ப்போம். டிக்கெட் beli bawah. Beli tiket bawah sana. This area. Okay. How much? 15. ஓகே, தேங்க்யூ. டிக்கெட் எடுத்தாச்சு. அப்படியே உள்ளே போமா. இவர் டிக்கெட்டு மட்டும் கலெக்ட் பண்ணுறவர். டிக்கெட் அங்கே எடுக்கணும். ஓகே, தேங்க்யூ. சுவாமிமார்களே, இங்கே பாருங்கள், உள்ளே வந்துட்டான். நல்ல விசேஷத்துக்குள்ள செட்டப்பாக இருக்குதுப்பா. Lagi mami nak kamera ya kasih. Kamera lagi Saudi. இந்த ஆஃப் ஹேண்ட் போட்டிருக்கவங்களாம் சீனர்கள். சாமிமார்களை தான் மலேசியாவில் பிக்கஸ்ட் லைட் ஷோவாமா. மலேசியா பிக்கஸ்ட் லைட் ஹவுஸ். இந்த லைட்டு இந்த பேனர் இருக்குல்ல, நேரில் பார்க்கும்போது செம்மையாக இருந்தது. மன்னவன் பேரை சொல்லி மல்லி. ஒரே பிரம்மாண்டமாக இருக்கேப்பா. கிட்டத்தட்ட 40-50 ஏக்கர்கிட்ட போட்டிருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். எங்கே பார்த்தாலும் நம்ம அந்த சீரியல் லைட் இருக்குல்ல, ஃபுல்லாக சீரியல் லைட்டாக தான் இருக்குது பாருங்கள். சும்மா ஒரு லைட் ஷோவாக இருந்தாலும் இங்கே நிறைய பேர் வந்து பாருங்கள், நிறைய பேர் வந்து விசிட் பண்ணுறாங்க. புகையை போட்டிருக்க சுவாமிமார்களே, இங்கே பாருங்கள், ஃபுல்லாக அந்த இடத்துல புகை மூட்டமாக இருக்குது. அந்த புகையில் இந்த லைட்டு
அந்த புகையை கிழிச்சிட்டு வரும்ல, அந்த லைட்டு போட்டிருக்காங்க. புகையா அது தண்ணியா? அது என்ன தான் ஸ்ப்ரே ஆகுது? புகை தான். அதுக்குள்ளேயும் போவோம். ஐயோ உள்ளே சகதியாக இருக்குப்பா. ஐயோ தண்ணியை சேர்ந்து வருது புகையில். எப்படி இருக்குன்னு பாருங்கள். சகதிக்குள்ளெல்லாம் போய் நம்ம உங்களை காமிக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். சுவாமிமார்களே நல்லா இருக்குப்பா. இதுவும் எப்படி நல்லா தெரிகிறேண்ணா நான். நைட்டு 10 மணி 10:20 இப்போதைக்கு டைம். ஒரே சகதி, தண்ணியும் சேர்ந்து இதில் ஸ்ப்ரே ஆகுது, அதனால் சகதியாக இருக்குது. நல்லா இருக்குது இல்லை? பக்காவாக இருக்குப்பா. பொம்மை, குரங்கு பொம்மை. தலையும் வாலையும் நல்லா பெருசாக இருக்குது, உடம்பான சிறுசாக இருக்குது. க்ரீன் கலர் லைட். இது என்ன? அது இதுக்கு ஏதாவது பேர்? டைனோசரா? டைனோசர். ஓகே, ஒரு எண்டுக்கு வந்தாச்சு. இது என்ன? அது எல்லாம் ஹாலிவுட் படத்தில் வர்ற விலங்குகளாக வச்சுருக்கானுங்க. எல்லாம் தமிழர்கள் தான். எல்லாம் அவங்க குழந்தைகளுக்கு வந்து கேர்ஃபுல்லுங்கிறது. இங்கே தமிழே இல்லை சுவாமிமார்களே. மலேசியாவை பொறுத்தவரையும் தமிழ் வந்து தமிழ்நாட்டில் ஸ்லோவாக அழிஞ்சிட்டு வருதுன்னா, மலேசியாவில் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக அழிஞ்சிட்டு வந்துகிட்டு இருக்குது. எந்த ஒரு ஃபேமிலியை பார்த்தாலும் அவங்க குழந்தைகிட்ட வந்து இங்கிலீஷில் தான் பேசுகிறாங்க. நல்லா இருக்குல்ல? புகை மூட்டத்தோடு சேர்ந்து தண்ணியை ஸ்ப்ரே பண்ணியிருக்காங்க. உள்ளே சகதியாக இருக்குது. போகலாம். புலி, மீன், வாத்து, கொக்கு, வேறு என்ன இருக்குது? டைனோசரு. எல்லாம் ஒரு பலூனை கட்டி அங்கனைக்குங்கன்னு ஒரு லைட்டை போட்டுட்டு நல்லா தான் இருக்கு. ஆனால் கண்ணுக்கு பார்க்குறதுக்கு. மன்னவன் பேரை சொல்லி. சுவாமிமார்களே எல்லோரும் என்ன பண்ணுறீங்க ஊரில்? சொல்லுங்கள். வீடியோ பார்க்குறதோடு இருக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாம் ஊரில் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு. நான் உங்களுக்கு வீடியோ காமிக்கிறதுக்கு நான் இப்படி சுற்றிக்கிட்டு இருக்குதேன். நல்லா இருக்குதா? இதெல்லாம் கடல் பாசிகள். இது மூவ் ஆகுதுப்பா. அது தெரியுதா? பாருங்கள், மூவ் ஆகுது. அப்படியே நேச்சுரல் டைப்புக்கு கொண்டாந்துருக்காங்க. நான் ஆர்டிஃபிஷியல் தான், ஆனால் நேச்சுரலுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. நேச்சுரலாக வர்ற மாதிரி மீன். இதுக்கெல்லாம் பாதுகாவலர் இந்த மீன் தான். இதை முடிச்சுட்டு அப்படியே அடுத்த வீதிக்கு போவோம். அடுத்ததாக இந்த வீதியில் போகிறோம். அன்றைக்கி எங்கன்னா ஒரு வீதி இருக்குது. அந்தந்த வீதிக்குள்ளே போய் அந்தந்த லைட்டிங் டெக்கரேஷனை பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டியதான். எப்படி இருக்குன்னு பாருங்கள் சுவாமிமார்களே. எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்துட்டு மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ராக்கெட் லாஞ்சர் இருக்குது. இங்கிட்ட நிலா இருக்குது. நிலாவுக்கு பக்கத்தில் ஒரு நட்சத்திரம் நின்றுக்கிட்டு இருக்குது. அப்படியே அடுத்த வீதிக்கு போகிறோம். இது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. நல்லா வெரி சாரி சுவாமிமார்களே, இது நீங்கள் வர்ற பிளேஸ் இல்லை, நான் லவ்வர்ஸ் வர்ற ஏரியா. அதனால் சுவாமிமார்கள்லாம் கண்ணை முடிக்குங்க. லவ்வர்ஸ் வர்ற ஏரியாவுக்கு நான் உங்களே காமிச்சிட்டேன். இங்கே பாருங்கள், ஜிஎஸ்எல்வி நிற்குது. ஜிஎஸ்எல்வி Mark 3 சந்திரனுக்கு ராக்கெட்டு புறப்பட தயாராக நிற்கிது. பிஎஸ்எல்வியை பார்த்தாச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள் வியூ. நல்லா மரங்கள் ஃபுல்லாக நல்லா ஃபுல் டெக்கரேஷன். இந்த வீதியில் என்ன இருக்குது? பட்டர்ஃப்ளை, பாப்பாத்தி பார்த்துங்க. நம்ம ஒரு பாப்பாத்தி மாதிரியே இருக்குது. இது என்னது? தட்டான்.
பாப்பாத்தியும் தட்டானும் இருக்குது. பாப்பாத்தி அப்படியே கலர் கலராக இருக்குது. தட்டான் வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. நல்லா பெரிய தட்டானா இருக்குது பாருங்க. இது வந்து தேன் குளவி, பட்டாம்பூச்சி இல்லை. இது அடுத்த வீதிக்கு அப்படியே போகலாமா? இது நல்ல மின்மினி பூச்சியை அப்படி இல்லை, செடிகளில் வந்து நல்லா பூ பூத்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. செடி ஃபுல்லாக நல்லா பூ பூத்த மாதிரி இருக்குது. எல்லாம் சத்தம் போடுறது உங்களுக்கு கேட்குதா? எல்லாம் நேச்சுரல் இல்லை, எல்லாம் ஆர்டிஃபிஷியல் தான். ஆனால் நேச்சுரலுக்கு போட்டியாக இருக்குது. என்ன கத்துது? எங்கேயும் ஸ்பீக்கர் வச்சுருக்கானுங்க, எங்கே வச்சு கத்துன்னு தெரியல. தவளையில் தெரியுது. சிலுவண்டு கத்துது பாருங்க. சிலுவண்டு, சிலந்தி எல்லாம் கத்துது. ஏய், சத்தம் போடாதீங்க, சத்தம் போடாதீங்க. எங்கே ஸ்பீக்கர் இருக்கு? நல்லா சத்தம்லாம் வருதுப்பா. கோதுமை பயிர். இங்கே பாருங்க, லவ் சிம்பிள் போட்டு லைட் செட்டப்லேயே லவ் சிம்பிள் போட்டுருக்க. ஆட்டின் போட்டு LOVE. இதை பாருங்க, ஃபுல் வியூவில் நல்லா இருக்குது. ஓகே, வீடியோ முடிகிற கண்டிஷனுக்கு வந்துருச்சு. ஃபுல்லாக எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்தோம். மேலே அப்படியே வெளியில் போவோம். சுவாமிமார்கள் இங்கே பாருங்கள், நம்ம கல்யாண விசேஷத்தில் போடுற மாதிரி இருக்குதா? இப்போ நம்ம ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு இருக்கோம். என்ட்ரன்ஸ் எல்லாம் ஃபோட்டோ எடுக்கிற பற்றிலாம் இந்த சைடு தான் போகல. ஃபைனல் டச் இந்த பக்கம் போயிட்டு வந்துடுவோம். அந்த பக்கம்லாம் இருக்குது பாருங்கள், அதுக்கெல்லாம் போகிறதுக்கு வழி இல்லை. இந்த பக்கம் வழி இல்லையே. அப்புறம் ஏன் அங்கெல்லாம் போட்டு வச்சிருக்கிய? லூனா ஃபன் கியாஸ்க், பாப்கார்ன்லாம் இருக்குது. ஓகே சுவாமிமார்களே, வந்த ஒரு ரவுண்டு சுற்றிட்டு லைட் ஷோவை பார்த்தாச்சு 1/2 மணி நேரத்தில். லூனா லைட் ஷோ
ஓகே வாங்க பாய். ஓகே பாய் சாமிமார்களே, எல்லாருக்கும் போயிட்டு வரேன். இன்றைக்கி அவ்வளோதான் என்னால் வீடியோ எடுக்க முடிஞ்சது அவ்வளோதான். லைட் ஷோ பார்த்தாச்சு. இதே மாதிரி இது வந்து முத்தியாரணிங்கிற ஒரு ஏரியாவில் இது போட்டிருக்காங்க. இதே மாதிரி இன்னொரு இடத்துல இஸ்கந்தர் புத்தரியில் போட்டிருக்காமா. அடுத்து மேபி சனி ஞாயிறு வாக்கில் அதையும் கவர் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே எல்லாருக்கும் போயிட்டு வரேன். நன்றி பாய்.